சுத்தமான தேன்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி, டி, இ, கே, பி காம்ப்ளெக்ஸ், பீட்டா கெரட்டின், எசென்ஷியல் விட்டமின்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்லாம் நிறைஞ்சு இருக்கு. வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, அதுவும் ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நீங்க தேனை கொடுக்கவே கூடாது. ஏன்னா தேன்ல கிளாஸ்ட்ரீடியம் போட்டுலினம் சொல்ற ஒரு பாக்டீரியா இருக்கு. இது இன்ஃபென்ட் போட்டுலிசம் சொல்ற ஒரு கண்டிஷனை உண்டு பண்ணுது. இதால அவங்களோட தசைகள் வீக் ஆகவும், மசில் டோன் குறையவும், பிரீதிங் கூட அவங்களுக்கு திடீர்னு ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் ஆயிரும். இதால இறப்பு கூட குழந்தைங்க மத்தியில வருது. அதால தேனை நீங்க குழந்தைங்களுக்கு வசம்புல எல்லாம் நிறைய பேர் உரசி தேனோட கலந்து எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, தேனை டைரக்டா நம்ம ஃபிளேம்ல ஹீட் பண்ணி இஞ்சி சாறு போட்டு நிறைய பேர் அதை வயிறு ப்ராப்ளம் இருந்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம தேனை டைரக்டா ஹீட் பண்ணும் போது அதுல இருந்து ஹைட்ராக்சி மீத்தைல் ஃபியூஃபரால் ஒரு காம்பனன்ட் வருது. இது மியூட்டேஷனையும் ஆல்டர் பண்ணி இது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள்